ஒரு நிமிஷம் பெண்கள் இந்த விஷயத்தை கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல பெண்கள் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறாங்க. அப்படி தொழுகலாமா கூடாதான்னு தெளிவா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணு இந்த விஷயத்தை கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், பெண்களாகிய நாங்க ஜுமா தொழுக கூடாது, ஜனாசா தொழுக கூடாது, ஜிஹாது போர்ல கலந்துக்க கூடாது. இது மூணுமே ரொம்ப நன்மையான விஷயம். இந்த நன்மையை நாங்க எப்படி அடையிறதுன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விட ஒரு அழகான கேள்வியை யாராவது கேட்க முடியுமான்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அழகான கேள்விகளை கேட்கறது கல்வியில பாதின்னு சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுமா, ஜனாசா, ஜிஹாத் இந்த மூணுலையும் நீங்க கலந்துக்க கூடாது. ஆனா உங்க வீட்டில் இருக்கவங்களை இதுக்காக தயார்படுத்தினா இதுக்கான நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண்களுக்கு ஜுமா, ஜனாசா, ஜிஹாத் இந்த மூணு விஷயமும் கூடாது. இன்னைக்கு இந்த விஷயம் தெரியாம நிறைய பெண்கள் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.